வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தியாகி தோழி தலைவி கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிக் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று நாராயணன் இந்த ஜெயில் வாசத்தின் கஷ்டத்தினால் ரொம்பவும் ஒடுங்கி இருந்தார். மனமோ இளைஞனைப் போல இன்றும் என்னென்ன செய்யலாம், எந்தெந்த விதத்தில் முறியடிக்கலாம் என்பதிலேயே இருந்தது. 15 நாட்களிலேயே நாராயணன் எலும்பும் தோலுமாய் வந்திருந்தார். ஆனால் லக்ஷ்மி அதை தைரியமாகவே எதிர்கொண்டாள். தாத்தா, ரொம்பவே களைச்சு போயிட்டீங்க தாத்தா. தாத்தாவின் கைகளை தடவியபடியே மிகுந்த வேதனையுடன் கூறினாள் சௌமியா. பின்ன என்னம்மா, இங்கிருந்து உடம்புல நல்ல ரத்தத்தை சேர்த்துண்டு போனேனோ, அங்க என்னங்கிற இருக்கிற கொசுவும் ஊட்டப்பூச்சிகளும் என்னை பாசத்தோட சுத்தி சுத்தி வந்தபோது என்னால அவளை சும்மா அனுப்ப முடியலம்மா. சரி, நம்ம கிட்ட இருக்கிறது இதுதான்னு, எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்கன்னு ஹாயா கையை காலை விரிச்சு படுத்துண்ட. அவளும் வேணுங்கிற அளவுக்கு என் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துண்டா. என்ன பண்றது சொல்லு? தான் பட்ட துன்பத்தை கூட ஹாஸ்யமாக சொல்லி பகவென்று சிரிக்கும் தாத்தாவை பார்க்க பார்க்க சௌமியாவிற்கு பிரமிப்பும் ஆச்சரியமுமாகத்தான் இருந்தது. உடம்பு முழுக்க கிண்டு கிண்டாய் ரத்தம் கட்டியது போல் சிவந்து தடித்திருந்தது. முகமெல்லாம் அம்மை வார்த்தது போன்ற அடையாளம். கண்கள் குழிந்து நாடியும் மீசையும் ஒழுங்கில்லாமல் குட்டையும் நெட்டையுமாய் வளர்ந்து பார்க்கவே அழுகை பொத்து கொண்டு வந்தது சௌமியாவிற்கு. இந்த வயதிலும் தாத்தா தான் பட்ட கஷ்டங்களை எண்ணாமல் உற்சாகத்துடன் பேசுவது அவள் மனதிலும் ஒரு தைரியத்தை ஏற்படுத்தியது. தன் மனதில் முணுமுணுத்த சந்தேகத்தை பற்றி தாத்தாவிடம் கேட்டாள் சௌமியா. தாத்தா, நாம எவ்வளவோ சர்வ ஜாக்கிரதையாய் வெளியாட்கள் கிட்ட சொல்லாமல் ரகசியமாய் இருந்தும் எப்படி தாத்தா சிப்பாய்களுக்கு தெரிஞ்சது? கண்டிப்பா நம்ம கூட்டத்துல ஒருத்தர் தான் இந்த மாதிரி வேலை செய்யறாங்கிறதுல சந்தேகமே இல்ல தாத்தா. அத கண்டுபிடிக்கணுமே. முகவாயில் விரலால் தட்டி கொண்டே கவலையுடன் அவள் சொன்னதும் நாராயணன் கூறினார், அடுத்த நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாமா, கவலைப்படாத. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தானேமா ஆகணும் சொன்னாரே ஒழிய யோசனையில் ஆழ்ந்து போனார் நாராயணன். அநியாயமாய் 2 சின்னஞ்சிறு தளிர்கள் சுடப்பட்டதும் இந்த கையவாளித்தனத்தினால் தானே. கண்டிப்பா எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டுமே. மாலை விளக்கு ஏற்றிவிட்டு ராட்டையில் நூல் நூற்று கொண்டிருந்தாள் சௌமியா. மனம் ஒரு நிலையில்லாமல் ராட்டையை போல சுழன்றது. கஜா தனுசு இருவரும் சுடப்பட்டு மாண்ட தினத்திலிருந்து மூர்த்தி இந்த பக்கமே காணோம். என்ன ஆயிற்று அவருக்கு? மறுபடியும் பயந்து வீட்டுடனேயே இருக்கிறார் போலிருக்கிறது. இவரை எப்படி நம் வழிக்கு கொண்டு வருவது, தைரியத்தை ஏற்றுவது? இப்படி ஒரு பயந்தாங்குள்ளியா என் கணவனால் வாய்க்க வேண்டும்? அவமானத்தில் குமுங்கினாள். ஆனாலும் அவனை எப்படியாவது தன் வயப்படுத்தி இந்த பயத்தை போக்கி இந்த யக்ஞத்தில் பங்கு கொள்ள வைக்கும் வரை விடுவதில்லை என்ற பிரக்ஞையையும் மனதில் உறுதியாக மேற்கொண்டாள். சௌமி, ராட்டை சட்டென்று சுழலுவதை நிறுத்தியது. நிமிர்ந்து பார்த்தாள் சௌமியா. மறுபடியும் தலை குனிந்து அவள் முன் பலியாடாய் கீழ்பார்வை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் மூர்த்தி. கோபம் தலைக்கேற கனல் விழிகளாய் விழித்து பார்த்த சௌமியா மறுகணம் புயலாய் அவன் மீது தன் பார்வையை வீசினாள். புரியாமல் விழித்தான் மூர்த்தி. இதில் எது நிஜம், சிரிப்பதா வேண்டாமா என்பது கூட தெரியாமல் உதடுகளை விரிப்பதும் குவிப்பதுமாய் தத்தளித்து கால்களை மாற்றி மாற்றி வைத்தபடி நின்றான் மூர்த்தி. அதற்கு மேலும் அவனை சோதனைக்குள்ளாக்க விரும்பவில்லை சௌமியா. பட்டென்று கேட்டாள், நான் எத்தனை சொல்லியும் நீங்க ஏன் இன்னைக்கு வரல? ஐயையோ, வந்த சௌமி வந்த. நீ பாடிண்டு மேடையிலேயே கையை வீசிண்டு நடந்து போறச்ச பார்த்து அடேங்கப்பா, நம்ம சௌமியா எவ்வளவு நன்னா என்னவா உணர்ச்சியோட பாடுறான்னு பரவசமா பார்த்துண்டு நின்னனே.
நான் கவனிக்கவே இல்லையே. நீ என்ன கவனிக்கிற நிலையிலையா இருந்த? உன்னோட சரீரமே உணர்ச்சி கொந்தளிப்புல துடிச்சுன்னு இருந்தது. நன்னா தெரிஞ்சதே. உன் கண்ணுக்கு பாரத மாதாவை தவிர வேறு யாரையும் தெரிஞ்சிருக்காதே. அதுவும் சரிதானே. நம்ம தேசமே பரபரப்பா பாட்டுகள்லேயும் நாடகத்திலேயும் இருந்ததே. இவரும் சரியாத்தான் என்னை கணிச்சு வச்சிருக்கார். சிரிப்புடன் மூர்த்தியை பார்த்தாள் சௌமியா. கொஞ்சம் தைரியம் வந்தது மூர்த்திக்கு. சௌமி, நான் பார்த்துட்டு இருக்கப்பவே திடீர்னு பரங்கி சிப்பாங்க துப்பாக்கியை தூக்கிண்டு வர்றதை பார்த்தேன்னு இல்லையோ, காலெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சுடுத்தோ. அவ்வளவுதான், என்னை அறியாமலேயே ஒரே ஓட்டமா வீட்டுக்கு ஓடி வந்துட்டு சௌமி. கஜாவும் தனுசுவும் சுடப்பட்டதால செத்து போயிட்டதா கேள்விப்பட்டதும் ரொம்பவும் சங்கடப்பட்டேன் சௌமி. என்னால தானே அவ 2 பேரும் போயிட்டாள்னு என் மேலேயே எனக்கு வெறுப்பா இருந்தது. ஆனா எது ஒண்ணும் அப்புறமா நினைச்சு வருத்தப்படுறேனே ஒழிய அந்த சமயத்துல என்னோட கோழைத்தனம் என்னை அடிமையாக்கிடுறது சௌமி. சரி விடுங்கோ, பேசி புண்ணியம் இல்ல. உங்களை ஒரு நாள் அந்த பரங்கி சிப்பாய்கிட்டேயே பிடிச்சு கொடுத்துட போறேன். அப்பதான் உங்களுக்கும் தைரியம் வரும். ஆமா. நம்பிட்டு சிரிப்புடன் கிண்டலாய் அவள் சொன்னதும் பதறியபடியே கூறினான் மூர்த்தி. ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணிடாத சௌமியா. நான் அப்புறம் பயத்திலேயே செத்து போயிடுவேன். வேணாம் சௌமியா. சரி வாங்கோ, இன்னைக்கு அடை டிஃபன் பண்ணியிருக்கா, வெண்ணையும் இருக்கு, சாப்பிடுவேளாம். ஆர்வமுடன் உள்ளே நாக்கை சப்பு கொட்டி கொண்டு போனான் மூர்த்தி. வேதனையுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சௌமியா. இன்று காலை வேளையில் சுப்புனியின் வீட்டு கதவை தட்டியதும் திறந்த சுப்புனியின் மனைவி ரம்யா. வாங்கோ என்று ஒற்றை வார்த்தையை கடமையாய் சொல்லி சரையில் என்று உள்ளே போய்விட்டாள். முகத்தில் அடித்தது போலாயிற்று மூவருக்கும். ஆனாலும் சௌமியா உள்ளே அடியெடுத்து வைக்க பாலனும் சுதந்திராவும் பின்னே சென்றார்கள். சுப்புனி உள்ளே இருந்து வந்தான். இடையில் அழுக்கான லுங்கி கண்ணா பின்னாவென்று சுற்றப்பட்டிருந்தது. வெள்ளை பனியன் முன்னொரு காலத்தில் வெண்மையாக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது அடுப்படியில் சமையல் செய்யும் சமையற்காரனின் துண்டின் கலரை விட மோசமாக இருந்தது. கண்களின் கீழ் சதை பை போல தொங்கி கண்கள் இடுங்கி சிவந்து இருந்தது. லேசான தள்ளாட்டத்துடன் வயதுக்கு மீறிய முதுமையுடன் வந்தான். ஏதோ வாடை அவனிடமிருந்து வீசியது. வாங்கோ வாங்கோ மாப்பிள்ள, எப்ப வந்தேள்? அக்கா, என்ன ஒரே சர்ப்ரைஸா வந்திருக்கள்? பெரிய குரலில் அவன் வரவேற்ற போது சௌமியாவின் மனம் வெதும்பியது. எங்களுக்கு தானடா இங்கே இப்பேற்பட்ட சர்ப்ரைஸ் காத்துன்றிருக்கு. எப்பேற்பட்ட காந்தியவாதியான குடும்பத்துல பிறந்துட்டு எத்தனை நீசத்தனமா இருக்கே நீன்னு இங்க வந்து பார்த்த பின்னாடி தானே புரியறது. தாத்தா, உங்க பேர பிள்ளையை பார்த்தேளா? இந்தாங்கோ காப்பி. டொக்கென்று அவள் முன் வைக்கப்பட்ட காஃபியில் திடுக்கிற்ற சௌமியா தன் எண்ண ஓட்டத்தை கலைத்தாள். சுதந்திராவும் பாலனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மேல் கொண்டு என்ன என்பது போல் விழிப்பதை பார்த்ததும் ஒரு முடிவுக்கு வந்தாள். பாலு, சித்த இப்படி வாப்பா. அருகில் வந்த பாலனிடம் கூறினாள் சௌமியா. இங்க இருக்கிற நிலைமை அவ்வளவா சரியில்லைன்னு தோன்றது. நீங்க 2 பேருமா நல்ல ஹோட்டல்ல போய் தங்கிடுங்கோ. சாயந்தரமா வாங்கோ, அப்புறமா பேசலாம். சரி அத்த, ஒரு 5 மணிக்கா வரோம். இருவரும் தங்களின் உடைமைகளை தூக்கி கொண்டு சுப்பினியுடன் செல்ல நினைத்து பார்த்தபோது சேரில் உட்கார்ந்த நிலையிலேயே அரை குறை தூக்கத்துடன் லேசான குரட்டையுடனும் அசிங்கமாய் வாயில் நீர் ஒழுக சாய்ந்திருந்தான் சுப்பினி. அவர்களை போகும்படி ஜாடை காட்டினாள் சௌமியா. அவர்கள் வெளியேறியதும் ரம்யாவை நோக்கி நடந்தாள். ரம்யா, இங்க என்னடி நடக்கிறது? ஏன் எதுவுமே எங்களுக்கு தெரிவிக்காம இருந்த? லெட்டரும் போடுறதில்ல. இங்க இருக்கிற களையபரத்தை பார்த்தா சரியா தோணலையே. அக்கா, என்னை ஒன்னும் கேட்காதீங்கோ. ஒண்ணுமே. முகத்தை மூடிக்கொண்டு பெருங்குரல் எடுத்து அழுதாள் ரம்யா. திடுக்கிட்டு போன சௌமியாவிற்கு அவள் இப்படி பெரிய குரலில் ஒப்பாரி இடுவது போல் அழுவது அருவருப்பாகவும் கோபமாகவும் வந்தது. ரம்யா, கொஞ்சம் குரலை அடக்கமாகவே வச்சுக்கோ. குடும்பத்துல எது நடந்தாலும் அது 4 சுவருக்குள்ளதான் இருக்கணும். இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணப்படாது. அக்கம் பக்கம் கேட்க போறது. காலங்கார்த்தால என்ன இது? மெல்லிய குரலில் கோபமாக கடிந்தாள் சௌமியா.
4 சுவத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கலாம், குரல் எடுக்காம அழலாம். ஆனா உங்க தம்பி 4 தெரு கூடுற இடத்துல சேத்துலையும் சகதியிலையும் குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறாரே, அதை என்னோட 4 குழந்தைகளும் சகிச்சுக்க முடியாம அவமானப்பட்டுண்டு சாப்பிடாம கொள்ளாம சுருண்டு படுத்துக்கிறாளே, அதுக்கு என்ன வழி பண்றதுன்னு நான் முழிச்சுண்டு நிக்கிறேன். கண்டவா காணாதவா மனசுக்கு தோணினபடி பேசிண்டு இவரை இழுத்துண்டு வந்து வீட்டுல போடுறதை நான் இந்த 4 சுவத்துக்கு உள்ள இருந்துண்டு தான் சகிச்சுண்டு வரேன். இந்த சந்தோஷத்தை எப்படி உங்களுக்கு எழுதுறன்னு தான் பேசாம இருந்த. ஆத்திரத்துடன் வெடித்தாள் ரம்யா. ஆமா, இந்த பழக்கம் அவனுக்கு எப்படி வந்தது ரம்யா? கண்டிப்பா இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். சுப்பினியை பத்தி எனக்கு நன்னாவே தெரியும். ரொம்ப நல்ல பையன், சாது. எப்படி இந்த கீழ்த்தரமான பழக்கத்துக்கு அடிமையானான்? சொல்லு ரம்யா. ஆபீஸ்ல அவனுக்கு ஏதாவது குழப்பமா? இல்ல குடும்பம் நடத்த பணம் போறலையா? ஏன் ரம்யா, உனக்கு கண்டிப்பா காரணம் தெரிஞ்சே இருக்கணும். எப்போல இருந்து இப்படி? எனக்கு என்ன தெரியும்? என்ன ஏன் கேட்கிறேள்? நன்னா தான் சம்பாதிக்கிறார், ஆனா அதை இப்படி குடிச்சு சீரழிக்கிறார். எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்கிறேள். அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நீதான் சொல்லணும் ரம்யா. ஒரு ஆம்பளை என்கிட்ட நெருங்கி பழகிறவ பெண்டாட்டி தானே, அவளுக்குத்தான் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருக்கிறப்ப உனக்கு தெரியலேன்னு சொல்றது சரியில்லை. என்கிட்ட வழக்காடணும்னு வந்திருக்கேளா? காலங்கார்த்தால நீங்க நுழைஞ்சப்பவே நினைச்சேன் வம்பும் கூடவே நுழைய போறதுன்னு. தப்பு செஞ்ச தம்பியை அதட்டி கேட்காம என்கிட்ட என்ன வக்கீல் மாதிரி குறுக்கு விசாரணை வேண்டி இருக்கு? ரம்யா, இந்த பொறுமை இல்லாம வெடிக்கிற பாரு, இதுதான் எல்லா காரியத்தையும் கெடுக்கிறது. இந்த பழக்கம் திடீர்னு தானே ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வரலைன்னா என்ன? அப்பா வந்திருந்தார், அம்மா வந்திருந்தா, நீங்க ஊருக்கு வந்திருக்கேள். அப்பெல்லாம் நன்னாத்தானே இருந்தா. அதனாலதான் கேட்டேன். ஒரு வரி எழுதி போட்டிருந்தீனா அப்பாவோ சித்தப்பாவோ வந்து சரி பண்ணியிருப்பார்கள் இல்லையா? இத்தனை முத்தி இருக்காதே. குடும்பம்னு பிள்ளை குட்டி பெத்துண்டு கட்டிண்டவனோட சம்சாரம் நடத்துற எனக்கு நீங்க தோது சொல்ல வரையிலே இது உங்களுக்கே சரின்னு தோன்றதா? முடிஞ்சா தம்பியை கண்டிச்சுட்டு போங்கோ, இல்லையா என்னை துணக்காம இருங்கோ. பெரிய அனுபவசாலி பேச வந்துட்டா. கட்டினவள் கல்லு கணக்கா இருக்கிறப்ப அமங்கலமா விதவை கோலத்துல இருக்கிற திண்ணக்கம் இவளை விட்டா யாருக்கு வரும்? இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் எங்கிட்ட நடக்காது. கடைசி வரிகளை முணுமுணுப்பாக கூறிக்கொண்டே சமையல் அறைக்கு சென்று பாத்திரங்களை சத்தத்துடன் உருட்டினாள் ரம்யா. ஒரு வார்த்தை விடாமல் சௌமியாவின் காதில் நன்றாக விழுந்தது. மனதிற்குள்ளேயே சிரித்து கொண்டாள். தன் நிலைமைக்கு காரணமாகிய கணவனை பற்றி இவளுக்கு என்ன தெரியும்? சொன்னாலும் புரிந்து கொள்ளும் பெண்ணா இவள்? குழந்தைகள் ஒவ்வொருவராய் எழுந்து வந்தார்கள். அத்தை, அத்தை, ஒரே சந்தோஷமாய் ஒட்டி கொண்டார்கள். பேய்ந்த மட்டனுடன் சட்டையும் வால் வாலாய் தொங்கும் பாவாடையும், அருணா கயிறின் உள் பக்கமாய் திணித்த கால் சட்டையும், ஒரு பக்க காலர் இல்லாத சட்டையும். நின்ற குழந்தைகளை பார்க்க பார்க்க மனம் குமரியது. எல்லோருடனும் சிரித்து பேசிக்கொண்டு பல் தேய்க்க உதவினாள். ரம்யாவையே பார்க்காமல் பால் கலந்து கொடுத்தாள், குளிப்பாட்டினாள். அவர்கள் கொண்டு வந்த சட்டைகளை நேராக்கி அணிவித்தாள். வீட்டின் பெரிய பெண்ணான சரோஜினியை உதவிக்கு வைத்து கொண்டு வீட்டை துப்புரவாக்க முனைந்தாள். 10 வயது சரோஜினியும் 8 வயது சுபாஷும் உற்சாகமாக அத்தைக்கு உதவினார்கள். 6 வயது கஸ்தூரியும் 4 வயதான கமலாவும் அங்கேயும் இங்கேயுமாய் அவர்கள் பின்னாலேயே குட்டி போட்ட பூனையாய் அலைந்தார்கள். ரம்யா எதுவும் பேச முடியாமல் சமையல் அறையிலேயே இருந்தாள். சரோ, அம்மாவுக்கு எவ்வளவோ வேலை வீட்டுல இருக்கு. நீயும் சுபாஷுமாத்தான் மற்ற வேலைகளை கவனிக்கணும். வீட்டை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும். கிழிஞ்சதை தைச்சு போட்டுக்கணும்டி கண்ணாட்டி. இப்படியா இருப்பா? எப்பவும் பார்க்க பளிச்சுன்னு இருக்க வேண்டாமாம்மா. அதனால தினமும் புதுசுதான் போட்டுக்கணும்னு இல்ல. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடின்னு படிச்சிருக்கதானே. பேசிக்கொண்டும் அவர்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டு தமாஷாய் உரையாடி கொண்டும் அவர்களை உற்சாகப்படுத்தி முதலில் கூடத்தையும் பிறகு அருகில் இருந்த படுக்கை அறையையும் ஒழுங்குபடுத்தினாள். சரியாக 2 மணி நேரம் ஆயிற்று. நேராக்க. ஹையா, வீடு இப்ப ஜம்முன்னு இருக்குதே.
கமலா கை தட்டியபடி குதூகலத்துடன் கூறினாள். கமலி, எப்பவுமே இப்படியே வச்சுக்கணும், தெரிஞ்சுதாடி செல்லம் என்று கூறினாள் சௌமியா. சோஃபாவில் சாய்ந்திருந்த சுப்புனியை கைவாக கொடுத்து எழுப்பி நடத்தி அறையினுள் படுக்க வைத்தாள். முதுகுத்தண்டு வலியினால் அசைந்தது. ஆனாலும் முகத்தை சுளிக்கவில்லை. அழுக்கு துணிகள் அத்தனையையும் ஒரு மூட்டையாய் கிணற்றடியில் போட்டு கொண்டாள். சரோஜினி நல்ல சுறுசுறுப்பு. சௌமியா சோப்பு போட்டு கசக்கித் தர துணிகளை அழகாய் அலசி பிழிந்தாள். சிறியவளானாலும் நல்ல பதவிசு இருந்தது அவள் வேலையில். தானும் அலுப்பு தீர குளித்து வேறு உடை மாற்றிக்கொண்டாள். சின்ன வயதிலிருந்து, நினைவு தெரிந்த நாளிலிருந்து காந்தியத்தை பற்றியே பேசி சிரித்து அழுது உரமேற்று வளர்த்த சுப்புனி எப்படி நேர் எதிர்மாறாக மாறினான்? அதுவும் இத்தனை நாட்களாக இல்லாமல். அம்மாவும் அப்பாவும் இப்பத்தானே 7-8 மாசங்களுக்கு முன்னால வந்துட்டு போனா. அப்போ இந்த 6 மாசத்துக்குள்ளேயாவா இப்படி ஒரு மொடா குடியனா மாறுவான்? எங்கேயோ தப்பு இருக்கு. அதை கண்டுபிடிக்காம இந்த வீட்டை விட்டு நகர்றதில்ல. சுப்புனியையும் கண்டிப்பா மாத்திடலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரம்யா என்னை என்ன கேவலமா பேசினாலும் இந்த வீட்டை ஓரளவு சரியாக்கிட்டுத்தான் போகணும். முடியாம போச்சுன்னாதான் சித்தப்பாவையும் கூட்டிக்கணும். தீர்மானமாய் நினைத்து கொண்டாள். சமையல் செய்து கொண்டிருந்த ரம்யாவை அணுகினாள். ரம்மி, சமையல் ஆயிடுத்தா? ரொம்ப பசிக்கிறது. குழந்தைகளும் நானும் சாப்பிட உட்காரட்டுமா? ஒரு ஹூங்காரமே அவள் பதிலாய் மாற குழந்தைகளுக்கும் தனக்குமாய் தட்டி எடுத்து வைத்தாள். சரோஜினி அறிந்தவள் போல் தண்ணீர் அத்தனை பேருக்கும் டம்ளரில் கீழே சிந்தாமல் எடுத்து வைத்தாள். கத்திரிக்காய் கறியும் தேங்காய் துவையலும் ரசமும் பண்ணி இருந்தாள் ரம்யா. அக்கறை இல்லாமல் கடனே என்று செய்த சமையலில் உப்பு காரம் புளிப்பு மூன்றும் விதரணையின்றி கூடிய புளிப்பும் உப்புமாயிருந்தது. குழந்தைகளே வாய் பேசாமல் சாப்பிடும்போது சௌமியா என்ன செய்ய முடியும்? பசிக்கு விழுங்கினாள் நெருப்பு கோழியைப் போல. ரம்யாவும் குளித்து சாப்பிட சமையலறை சுத்தமாக்கப்பட்டது. 11 மணி ஆகியும் சுப்புனி எழுந்திருக்கவில்லை. குழந்தைகளை லீவு நாட்களானதால் தூங்க வைத்து அப்படியே அலுப்பில் தன்னையும் மீறி தூங்கி போனாள் சௌமியா. ஏதோ பேசும் குரல்கள் அவள் தூக்கத்தை துரத்தி விரட்டியதுடன் விழித்த சௌமியா ஒரு வினாடி எங்கிருக்கிறோம் என்பது புரியாமல் பிறகு உணர்ந்து நன்கு தூக்கம் கலைந்தவளானாள். அன்று சடாட்சரம் எந்தவித முன் அறிவிப்புமின்றி ஒரு நாள் நாராயணன் வீட்டிற்கு வந்தார். இன்னும் ஒரு வாரத்தில் எல்லோரும் சேர்ந்து சத்தியாகிரகம் ஆரம்பிக்கணும். இந்த ஊர்ல உங்க சங்கத்துக்காராகிட்ட நீங்களே சொல்லி ஏற்பாடு பண்ணிடுங்க. நானும் ஒவ்வொரு ஊரா முடிஞ்ச அளவு போய் சொல்லிட்டு வரேன். சேதுபதியும் அவரால முடிஞ்ச இடங்களுக்கு போனார். எப்பப்போ உத்தரவு வந்தாலும் உடனடியா உங்களுக்கு தெரிவிச்சு விடுறேன். வரட்டுமா? சடாட்சரம், இப்படியே போக வேண்டாம்ப்பா. ஏன்னா பக்கத்து ஊர்ல இப்பதான் துப்பாக்கி சூடு நடந்ததா தகவல் வந்திருக்கு. அதனால நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. இருக்கிற அவளோட சேவை நாட்டுக்கு இப்ப ரொம்ப தேவைப்பா. அசால்ட்டா இருக்கக்கூடாதுப்பா. மிகுந்த கவலையுடனும் ஜாக்கிரதை உணர்வுடனும் கூறினார் நாராயணன். கவலைப்படாதீங்க நாராயணன், நான் ஜாக்கிரதையாகவே போய்க்கிறேன். நீங்க கள்ளுக்கடை மறியல் செய்யறப்பவும் சத்தியாகிரகம் செய்யறப்பவும் வீர கோஷம் போட்டுக்கிட்டே இருங்க. பரங்கிக்காரங்க என்ன அடிச்சாலும் சரி, நாம திருப்பி தாக்க கூடாது என்கிறது தான் பாபுவோட காந்திஜி கட்டளை. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா போன தடவை நம்மவங்களும் தாக்கினாங்கன்னு காதுல விழுந்தது. அதனாலதான் சொல்றேன். பாத்துக்கிறேன். கண்டிப்பா பாபுவோட உத்தரவை கடைபிடிக்கணுங்கிறதை சொல்லிடுறேன். நீங்க ஜாக்கிரதையாய் போங்கோ. கிலேசத்துடன் கூறினார் நாராயணன். சௌமியா, என்ன தாத்தா கூப்பிட்டீங்களா? ஓடி வந்த சௌமியா கேட்டதும், ஆமாம் சௌமி, ஒரு பேப்பரை 8ஆ மடிச்சு கிழிச்சு கொண்டு வா. பேனாவையும் எடுத்துண்டு வா. நான் சொல்றதை சின்ன சின்னதா எழுதுமா. தாத்தா, பேப்பர்ல எழுத வேண்டாம்னு சொல்லுவேளே, இப்போ ஏன் தாத்தா சொல்றேன்? எனக்கு பயமில்ல தாத்தா, நானே போய் சொல்றேன், கவலையை விடுங்கோ. சௌமி, நீ இப்படி சொல்றச்சே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.
ஆனாலும் இது ஒரே நாள்ல நிறைய பேருக்கு போகணுமா. அதனால தான் நான் ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கேன். நம்ம வெங்கண்ணாச்சார் தான் எல்லா இடத்துக்கும் பாடிண்டே பிச்சை வாங்க போறாரோன்னோ. அப்ப பிச்சை போட்ட உடனே என்ன செய்யறாரோ அதை நமக்கு சாதகமாக்கிக்கலாம்னு நினைக்கிறேன். புரிஞ்சது தாத்தா. ஒரு பிடி அரிசியை பாத்திரத்துல போடுறச்சே இந்த பேப்பரையும் சேர்த்து அதுல போட்டுடணும். அதுதானே உங்க பிளான்? கரெக்டுமா சௌமி, ரொம்ப சூட்டிக்கையா புரிஞ்சுன்னுட்ட. சபாஷ்மா. அதுதான். நாளைக்கு ஆச்சார் வந்தா நீ போய் சாப்பிட சொல்லி அவர் அழைச்சுண்டு வா. உள்ள உட்காத்தி வச்சுண்டு பேசினா கூட சந்தேகம் வரும். அதனால திண்ணையிலேயே உட்காரவை. நான் சொல்றதை கவனமா சுருக்கமா அவர்கிட்ட சொல்லிடு. வெங்கண்ணாச்சார் அப்பப்போ நம்ம வீட்டு திண்ணையில உட்கார்ந்துண்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறது வழக்கமானதால இது ஒன்றும் புதுசா தோணாது. ஆனா நீ சரியா சொல்லி இந்த காகிதங்களை கொடுத்துடணும். சரி தாத்தா, கண்டிப்பா யாருக்கும் சந்தேகம் வராம செஞ்சுடுற. உற்சாகத்துடன் கூறி தாத்தா கூறியதை ஒரு பேப்பரில் எழுதி கொண்டு மற்ற பேப்பர்களில் அடித்தல் திருத்தல் இல்லாமல் புரியும்படியா எழுதினாள். வருகிற புதன்கிழமை கள்ளுக்கடை எதிரில் மறியல், அதற்கடுத்து வரும் சனிக்கிழமை போலீஸ் ஸ்டேஷன் அருகே சத்தியாகிரகம். வீரகோஷம் முழங்குவதை தவிர எந்த விதமான அடிதடிகளிலும் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. இது மாபூஜியின் கட்டாயமான கட்டளை. எழுதிய பின் அதை நன்கு மடக்கி சுற்றினாள், முடி போட்டாள். பிறகு அதற்கு வால் போல ஒரு நூலை கட்டினாள். அதே போல எல்லா பேப்பரையும் கட்டி அதன் அத்தனை வாள்களையும் ஒரு சேர பிடித்து அதற்கு பெரிய சுருக்கு முடிச்சாய் போட்டாள். இப்போது ஆச்சார் ஒரு நூலை இழுத்தாலும் சுலபமாய் வரும். தாத்தாவிடம் காட்டி அதற்கான பாராட்டையும் பெற்றாள். மறுநாளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் சௌமியா. ஹரிகுணிதா நம்ம ஹரிகுணிதா, ஹரிகுணிதா நம்ம ஹரிகுணிதா. ஒரு காலில் சலங்கையை கட்டிக்கொண்டு குதித்து குதித்து ஒரு சிறுவனைப் போல் கிருஷ்ணரின் பாட்டை அட்டகாசமாய் சந்தோஷத்துடன் பாடியபடியே வரும் வெங்கண்ணாச்சாரின் குரலை கேட்டதுமே சௌமியாவின் மனதில் ஒரு துள்ளல் ஏற்பட்டது. அரிசி நிறைந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டாள். வாசலில் நின்றாள். சப்ளா கட்டையை தாளத்திற்கேற்ப தட்டியபடியே கேட்டார் ஆச்சார். குழந்தை, காரியங்கள்லாம் நன்னா நடக்கிறதாமா? வாங்கோ, மோரு குடிச்சிட்டு போவேலாம். வாங்கோ மாமா. அரிசியை அவர் பையில் கொட்டும் போது ரகசியமாய், முக்கிய விஷயம் சொல்லணும் மாமா என்றாள். புரிந்து கொண்டார் வெங்கண்ணாச்சார். அப்பாடா. தலைப்பாகி துணியால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு வாசல் திண்ணையில் உட்கார்ந்தார். மோர் குவளையை அவரிடம் கொடுத்தபடியே சௌமியா அவசர அவசரமாய் கூறினாள். மாமா, நான் இப்ப இருக்கிற இந்த நூல் கட்டின குஞ்சத்தை அப்படியே உங்க அரிசி பையில போட்டுக்கோங்கோ. அதுல இருந்து ஒவ்வொரு நூலா இழுக்க இழுக்க சுலபமாய் வரும். நீங்க பிஷைக்கு போற இடத்துல நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் பிஷை அரிசி போட்டப்புறமா நீங்க திருப்பி போடுற படி அரிசியோட இந்த ஒரு நூலையும் இழுத்து போட்டுடுங்கோ. அவ அதை பிரிச்சு படிச்சு தெரிஞ்சுப்பா. இந்த உதவியை கண்டிப்பா ஜாக்கிரதையா செய்யுங்கோ மாமா. கண்டிப்பா செய்யறேம்மா. போ, நிச்சிந்தையா இரு. ஜமாய் சுட்டு வந்துடுறேன். சிரித்தபடியே கூறிவிட்டு வெளியே வந்தார். ஆரம்பித்த பாடலை இந்த குஷியில் மறந்து வேறு பாடலை பாடியபடியே போனார் வெங்கண்ணாச்சார். மறுநாள் காலை வெங்கண்ணாச்சார் பாடிக்கொண்டே வந்தபோது எங்கிருந்து எப்படி எந்த திசையில் இருந்து வந்தான் அந்த கொலைகார சிப்பாய்? கையில் இருந்த குண்டாந்தடியினால் அவரை உண்டு இல்லை என ஆக்கிவிட்டு கீழே இரத்த களரியாய் விழுந்த அவரை காலால் எட்டி உதைத்து விட்டு போனான். வீட்டிற்கு ஓட்டமாய் ஓடி வந்த கணபதி சௌமியாவின் எதிரில் நின்று மூச்சு வாங்க அழுது கொண்டே பேச முடியாமல், நம்ம பஜன மாமாவ. என்னடா, என்னாச்சு? பஜன மாமாவ சொல்லுடா கணா. குண்டாந்தடியால் அடிச்சு கீழே தள்ளிட்டாக்கா. அவரை பத்தி சிப்பாயிட்ட சொல்லி கொடுத்து. யாருடா சொல்லுடா சீக்கிரம். அத்திம்பேர் தான்க்கா. இடி விழுந்தது போன்ற உணர்ச்சியில் திறந்த வாயை மூட மறந்து கல்லாக உறைந்து நின்றாள் சௌமியா. அக்கா என்னாச்சுக்கா?
அழுதபடியே கணபதி சௌமியாவை பிடித்து உலுக்கினான். அப்படியே அவனை பிடித்து உலுக்கியபடியே முழங்காலிட்டு உட்கார்ந்த சௌமியா கணபதியின் முகவாயை பிடித்து கொண்டு ததும்பிய கண்களுடன் துடிக்கும் இதயத்துடன் கேட்டாள். கணா, நிஜமா சொல்லுடா, சரியா பாத்தியாடா? நிஜமா நிஜமாவா அத்திம்பேர பார்த்த? உளராம சொல்லுடா. தேம்பி தேம்பி அழுது கொண்டே கணபதி கூறினான். ஆமாக்கா, அத்தி பேர் தான்க்கா. சுப்பினி என்னோட கில்லி விளையாடுறச்ச என்னோட கில்லியை தூக்கி விசிறி அடிச்சுட்டான். அதனால அது தேடிக்கொண்டு போறச்ச மரத்துக்கிட்ட ஒரு பெரிய புதர் இருக்கு பாரு, எங்க ஸ்கூல் காம்பவுண்டு பின்னால அதுல விழுந்திருந்தது. எடுக்கலாம்னு போனா என்னமோ குசு குசுன்னு பேசுற சத்தம் கேட்டது. ஆனா ஆளையே காணல. சத்தம் போடாம மூச்சை இறுக்கி பிடிச்சுண்டு பாம்பு மாதிரி தலையை மட்டும் தூக்கி பார்த்தாக்கா நம்ம அத்திம்பேர் நிக்கிறார். அத்திம்பேர்னு கத்த நினைச்ச வாய அவர் பக்கத்துல சிப்பாயை பார்த்ததும் கப்புன்னு மூடினுட்ட. அந்த சிப்பாய் தமிழ் தெரிஞ்சவனா இருக்கான், ஆனா கொச்சையா பேசுறான். மூர்த்தி, நீ நல்லா நியூஸ் கொடுக்குறேப்பா. டைம்ல ஒவ்வொரு தரமும் நீ தர நியூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுப்பா. இதுக்கெல்லாம் அப்புறமா பெரியதுரை உன்னை நல்லா கவனிப்பாரு. குட் பாய். இப்படியே சொல்லுப்பா நியூஸை. சௌகரியமா இருக்கு. அப்படின்னா உடனே அத்திம்பேர், இது ரகசியமா வச்சுக்கோங்கோ, யாருக்கும் நான் சொன்னேன்னு தெரிய வேண்டாம். அந்த மியூசிக் பாடிண்டு ரோட்ல போற ஓல்டு மேன் தான் நேத்திக்கு கூட்டத்து ஆளுங்களுக்கு அடுத்த மறியல் எப்போன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். நன்னா கவனிங்கோன்னார். அக்கா, அதை கேட்டு என்னால நம்பவே முடியாம நிஜமா பிரமிச்சு போயிட்டேங்க்கா. ச்சே, இவரு போய் நம்ம அத்திம்பேரா இருக்காரேன்னு எனக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது. உடனே இதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதங்க ஓடி வந்த. அவன் 2 பேரும் போன பின்னால வந்ததால நேரம் ஆயிடுத்துக்கா. உங்ககிட்ட வந்து சொல்றதுக்குள்ள ஆச்சார் மாமாவை அடிச்சு போட்டுட்டாக்கா. செத்த பல்லி மாதிரி மாமா கையை காலை பறத்திண்டு கிடக்கிறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குக்கா. அவர் அடிச்சதும் இல்லாம அந்த சிப்பாய் தன்னோட பூட்ஸ் காலால ஒரு எத்தினான் பாரு. எனக்கு ஆத்திரமா வந்தது. அப்படியே அவனை ஓங்கி கத்தியால குத்தணும் போல வந்தது. ஆனா ஒன்னும் செய்ய முடியாம வந்துட்ட சௌமிக்கா. அக்கா. திக்கலும் திணறலும் தேம்பலமாய் அவன் அழுது கொண்டே சொன்னதை கேட்க கேட்க ஒரு பெரிய சூறாவளியே அவளுள் உருவாகி வெளியே வர முடியாமல் உள்ளே சுழன்று கொண்டிருந்தது. அழும் தம்பி கணபதியை அப்படியே அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டாள் சௌமியா. வாய் விட்டு ஓவென்று அலற வேண்டுமென தோன்றிய வெறியை பல்லை கடித்து கொண்டு அடக்கினாள். கணா, குழந்தை, உனக்கு இருக்கிற ஒரு தேசப்பற்றும் மனிதாபிமானமும் கூட உங்க அத்திம்பேருக்கு இல்லையேடா. உனக்கு இருக்கிற அறிவு கூட அவருக்கு இல்லையே. இப்படி நம்ம தேசத்தையே அந்நிய நாட்டானுக்கு காட்டி கொடுக்கிற துராத்மாவா என் ஆத்துக்காரர். என்னமா என்னையும் மத்தவாளையும் ஏமாத்தி இருக்கார். அதுக்காக ஒரு அசட்டு பட்டம் தனக்குத்தானே கட்டிண்டு பயந்தாங்குள்ளி மாதிரி நடிச்சு. பற்கள் அவளுடைய கோபத்தை தாங்காது வாயில் அறைப்பட்டன. இப்போது மட்டும் அவள் எதிரில் மூர்த்தி நின்றால் அவனை கிழித்து குடலை உருவி மாலையாக போட்டு கொள்ளும் மற்ற காளியாய் மாறியிருப்பாள். கண்கள் இரத்த சிவப்பாய் மாறி துடித்தது. அவளுடைய கோபத்தை அவளுடைய சரீரமே தாங்காமல் வியர்வை முத்துக்களை மானாவாரியாய் சிதற வைத்தது. கணபதியையும் கூட்டிக் கொண்டு தாத்தாவிடம் போனாள். சுப்பனியோ நடக்க கூடாதது ஏதோ நடந்து விட்டது என்ற அளவில் உடனடியாய் ஒன்றும் புரியாமல் உறைந்து நின்றான் பயத்தில். அதற்குள் விஷயத்தை கேள்விப்பட்டு வெங்கிட்டு பின்தொடர வெங்கண்ணாச்சாரை கவனிக்க போய்விட்டதால் அவளால் உடனே பேச முடியாமல் தன் உணர்வுகளுக்கு வடிகால் இல்லாமல் திணறினாள் சௌமியா. இன்று ரம்யா, இப்படி கன்றாவியா சமைச்சிருக்கியே, உனக்கே நன்னா இருக்கா? அக்கா வந்திருக்கிறப்ப கொஞ்சம் நன்னா சமைக்க கூடாதா? ஏன், இதுக்கு என்ன குறைச்சல்? நீங்க சம்பாதிச்சு கொட்டுறதுக்கு இதுக்கு மேல நன்னா சமைக்க என்னால முடியாது. ஐயாதான் ஆடிண்டும் பாடிண்டும் வரேளே, அப்ப ருசியா தெரிய போறது. அதனால இது போதும். இதுவாவது கிடைச்சதேன்னு வாயை மூடிண்டு சாப்பிடுங்கோ. ஏண்டி கத்தற? மொள்ள பேசு. காது எனக்கு செவிடாகல. என் அக்கா எப்பேற்பட்ட மானின்னு உனக்கு தெரியாது. ஆஹா, ரொம்ப நன்னா தெரியுமே. என்னமோ ஒரு சின்ன தப்பு பண்ணினான்னு ஆம்படையா உசிரோடு இருக்கிறப்பவே
அவனை சாகடிச்சவாச்சே. ஒரு பொம்மநாட்டிக்கு என்ன திண்ணக்கம் இருந்தா தாலி கட்டினவன் உசுரோட இருக்கிறப்ப இப்படி முண்டச்சி வேஷம் போட்டுண்டு நிப்பா. அதுக்கு உங்க அத்து பெரிய தலைகளோட சப்போர்ட் வேற. பெரிய காந்தியவாதின்னு பீத்திக்கிறேளே, காந்தி இப்படித்தான் செய்ய சொன்னாரா? அந்த கிழவர் மேல பழி போட்டுண்டு நன்னா உங்க வீட்டுல நாடகம் ஆடுறேள். இப்ப நீங்க குடிச்சிட்டு வந்து நடு ரோட்ல விழுந்து கிடக்கிறேளே, இது கூட அந்த காந்தி தாத்தா சொல்லி தந்ததா? என்னமோ உங்க அக்கா பெரிய மானின்னு என்கிட்ட சொல்ல வரேளே, தெரியாதாக்கும் லட்சணம். சுப்புனி பல்லை கடிக்க நர நரவென்ற சப்தம் சௌமியாவின் காதில் நன்றாகவே விழுந்தது. ஆவேசத்துடன் ஆனால் அடங்கிய குரலில் பேசினான் சுப்புனி. ஆமாண்டி, எங்க ஆத்துல இருக்கிறவா மானிதான். தேசத்துக்கே துரோகம் செஞ்சான், காட்டி கொடுத்தான்னு தான் கட்டினவனை மனசிலிருந்தே பிடுங்கி எரிஞ்சவ எங்க அக்கா. அதுக்கு எப்பேற்பட்ட தேசபக்தி அவகிட்ட இருந்ததுங்கிறது உனக்கு புரியாது. அவளை பத்தி சொன்னா புரிஞ்சுக்கிற புத்தி உங்ககிட்ட இல்ல. அவளை பத்தி பேசக்கூட உனக்கு அருகதை இல்ல. அவளை பத்தி இன்னும் ஏதானு ஒரு வார்த்தை எங்க காதுல விழுந்தது, இங்க ஒரு கொலையே விழும். ஆமா, என்னை பத்தி பேசுறியே, அதுக்கு உனக்கு என்ன யோக்தை இருக்கு? என்னை இந்த நிலைமைக்கு தள்ளினதே நீ தானடி பாவி. எத்தனை கொண்டு வந்து தந்தாலும் உன்னோட அசுர ஆசைகளுக்கு என்னோட சம்பளம் போதாம போயிடுத்தே. பாருடி, நம்ம குழந்தைகளை என்ன நிலையில வச்சிருக்கேன்னு. நான் திமிரெடுத்தா குடிக்க ஆரம்பிச்ச உன்னோட தொல்லை பொறுக்க முடியாம தானேடி இந்த கழிசடையை தொட்ட. உன்னோட என்னால போராடி தாக்கு பிடிக்க முடியலடி. இப்ப சொல்றேன்டி, நாள் என் கையில இருக்கிற டம்ளர்ல என் தாத்தாவோட முகம்தான் தெரிஞ்சது. என்னை குடிக்க விடாம தடுத்தது. உடம்பே மிளகா அரைச்சு தடவன மாதிரி எரிஞ்சது. தூக்கி போட்டுட்ட. அந்த மாதிரி எத்தனை நாள் தூக்கி போட்டிருக்கேன்னு உனக்கு என்னடி தெரியும்? கட்டுப்பாடோட வளர்ந்த என்னை உன்னோட வாயும் நெருப்பான வார்த்தைகளும் தாண்டி இந்த நிலைமைக்கு என்ன கொண்டு வந்தது. கடா வீட்டுல அது இருக்கு இது இருக்குன்னு என்னை போட்டு கொஞ்சமாவா பிடுங்கின. நீ ஒரு ஆம்பளையான்னு என்னை எத்தனை கேவலமா பேசினடி. பேசின உனக்கு மறந்து போயிருக்கும். ஆனா பேச்சு வாங்கிட்ட எனக்கு பச்சை ரணமா இன்னும் நெஞ்சில குத்தின் இருக்குடி. அவனுக்கு படிப்பு நன்னா வந்தது, இன்ஜினியராகி சம்பாதிக்கிறான். என்னோட படிப்புக்கு நானும் தான் நன்னா சம்பாதிக்கிறேன். தெரிஞ்சுதானேடி கல்யாணம் பண்ணிட்ட. அதுலயே நன்னா நறுவிசா குடித்தனம் பண்ணி இருக்கலாமோன்னோ. உனக்கு துப்பில்லாம என்னை குடிகாரனாக்கி என் குழந்தைகளையும் பிச்சைக்காரா மாதிரி நிக்க வச்சிருக்கு எடி பாவி. உனக்கே இது நன்னா இருக்கா? போடி, வாய் மூடிண்டு உள்ள போ. அக்கா வந்திருக்காளேங்கிற தைரியமா என்னை இப்படி மிரட்டியாருது? இல்லேனா உங்க ஆம்பளைத்தனம் எனக்கு தெரியாதா? அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது. ஆமா, வாய மூடுறியா இல்லையா? அக்கா அசதியா தூங்குறாடி. கொத்துன போட்டுடுவேன் ஓங்கி. போடுவேள் நன்னா போடுவேளே. குடிச்சிட்டு வந்தா நீங்க தானே வீராதி வீரர், அது நேக்கு தெரியாதா? இப்ப கூட பக்கபலம் இருக்கிற தைரியம். ரம்யா, சுப்பினி. திடுக்கிட்டு இருவரும் திரும்பி பார்க்க அறையை பூட்டிய வாசற்படியில் சௌமியா நின்றிருந்தாள். சுப்பினி அவமானத்தில் கூனி குறுகி நிற்க, ரம்யாவோ கண்கள் கோபத்தில் சிவந்து பெரியதாக இருக்க அழுது கொண்டு நின்றாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.